8 மந்த் பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா வெறும் இட்லி கொடுத்தா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ கேரட் கூட வேக வச்சு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி கூடவே கேரட் அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே நான் வந்து மேஷ் பண்ணி கொடுப்பேன். அந்தளவுக்கு டெக்ஸ்டர் அது நல்லா இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கேரட் இந்த மாதிரி வந்து ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் இட்லி ஊற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி ஊற்றி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. அவனுமே விரும்பி சாப்பிட்றான். இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ எப்படின்னா ஹாஃப் பங்கு மாவுனா ஹாஃப் பங்கு வந்து உங்களுக்கு அந்த கிரேட் பண்ண கேரட் அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் குட்டி குட்டியாக 2 இட்லி ஊற்றிக்கிறேன். சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் கேரட் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து இந்த லெவலுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.